டிவிஎஸோட ஃபஸ்ட் முயற்சி அந்த ப்ரீமியம் 150cc செக்மெண்ட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு என்டார்க் 150 இந்த வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுமா வேணாமான்றதை இந்த சின்ன டெஸ்ட் ரைடு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். வெல்கம் டு ரவுண்ட் நைட்ரோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்டார்க் 150 டிவிஎஸ் சொல்கிறது என்னென்னா, அடுத்து வளர்ந்து வர 150cc மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக நாங்கள் 125லேருந்து 150க்கு அப்கிரேட் ஆகிருக்கோம், இன்னொரு செக்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்கமிங் எமிஷன் நார்ம்ஸ்னால் மேபி 125 வந்து ரொம்ப அண்டர் பவர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். 150 தான் அந்த பர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்ணுன்றதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு என்னவோ லைட்டாக தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்டார்க் 150யோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப போல்டாக, ரொம்ப அக்ரெசிவாக இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரியர் எண்ட் வரைக்கும் அவங்களோட கலர்ஸில் ஆரம்பித்து அவங்களோட எட்ஜி பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. எஸ்பெஷலி என்டார்க் 125யோட டிசைனை ரியர் குவார்ட்டரில் அவங்க ரீடைன் பண்ணியிருந்தாலும் மோரார்லெஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி புதுசாக ஃபீல் ஆகுது. இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் ஒரு ஸ்கூட்டரில் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எண்ட், அந்த சின்ன விங்லெட்ஸ், அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸை செட் பண்ணியிருக்க விதம் எல்லாமே ரொம்ப போல்டாக இருக்குது. மேபி ஜென்சிக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிசைன் வந்து சப்ஜெக்டிவ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுவீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முதல்ல 2 வேரியன்ட்ஸ் வருது. ஒன்று வந்து நான் டிஎஃப்டி வெர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி வெர்ஷன். டிஎஃப்டி வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே அடங்கியிருக்கு. நான் டிஎஃப்டி வெர்ஷனில் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக பழைய டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள்ஸில் பார்த்த அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் சார்ந்த ஃபீச்சர்ஸ்லாம் வருது. ஸோ அந்த டிஎஃப்டி வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 22 ஃபீச்சர்ஸ், அதுவும் குறிப்பாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். இன்னொரு விஷயமா அந்த இன்டெலிஜென்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து நீங்கள் சுத்தமாக ஆஃபும் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரத்தில் இன்ஜின் ஆஃப் ஆகுதுன்றதை நீங்கள் ப்ரீசெட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸும் வருது. அதே மாதிரி சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ், நேக்கட் ஸ்டைல் ஹேண்டில் பார், இந்த மாதிரி ப்ரோச்சரை நிரப்புறதுக்காக டிவிஎஸ் வந்து எக்கச்சக்கமாக எழுதி வச்சுருக்காங்க. ப்ராப்பராக என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ, இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஓகே இட்ஸ் தேர், அதை போடலாம். எதுக்கு இவங்க வந்து 22ன்ற நம்பர் வரணுன்றதுக்காகவே சும்மா ஃபில்அப் பண்ண மாதிரி இருக்குது மிச்சம்லாம். என்டார்க் 150யோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேஸ் என்டார்க் 125யோடது. இன்ஜினோட சாசியை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் கேஸையே வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. என்விஹெச் கம்மி பண்ணுறதுக்காக இன்னும் வேரியஸ் சிமுலேஷன்ஸ் மூலமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸோட பேட்டன்டட் O3 டெக்னாலஜி, ஆயில் கூல்டு கம்பஷன் சேம்பர் அப்படின்ற டெக்னாலஜி மூலமாக ஹையர் கம்ப்ரெஷன் ரேஷியோஸ், லிக்விட் கூலிங் இல்லாமல் ரன் பண்ண முடியுது. ஏர் கூல்டு இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமாக ரன் பண்ண முடியுதுன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜையும் அவங்களால எடுத்துகிட்டு வர முடியுது. ஃபர்ஸ்ட் விஷயமா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே அதிகமான டார்க், அதுவும் ரொம்ப ஃப்ளாட்டான டார்க்கை வச்சுருக்கிறது இந்த இன்ஜின் தான். ஓட்டும் போது அது தெளிவாக தெரியுது. எஸ்பெஷலி இது வந்து பார்த்திங்கன்னா 115 kg தான் வெய் ஆகுது. ஸோ அந்த லைட் வெயிட்டும் அந்த ஃப்ளாட்டான டார்க்கவும் ஆக்சலரேஷனுக்காக ஆப்டிமைஸ் பண்ண இந்த சிவிடி கியர் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 0 to 60 6.3 செகண்ட்ஸில் ரீச் பண்ண வைக்கிது. அப்புறம் உங்களுக்கு 2 ரைடிங் மோட்ஸ் வருது, ஸ்ட்ரீட் மோட் அப்புறம் ரேஸ் மோட். ரேஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐகோ டெக்னாலஜின்னு ஏற்கனவே ஜூபிட்டரில் பார்த்த அந்த மோட்டார் வந்து இன்ஜினுக்கு அசிஸ்ட் பண்ணுற அதே டெக்னாலஜி வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி ஒரு புஷ் வந்து கொடுக்குது இன்ஜினுக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கு அவுட்ரைட் ஆக்சலரேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சும்மா போயிட்டுருக்கீங்க ஒரு 20-30 போயிட்டுருக்கீங்க, ஃபுல்லாக வேக் பண்ணுறீங்க அப்படியா இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு வந்து கன்சிடரபிள் டிஃப்ரென்ஸை வந்து ஏற்படுத்துது. ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு வரைக்குமே தொடர்ந்து அந்த மோட்ரு வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து 70-80 வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு ஹைப்ரிட் அசிஸ்ட் மாதிரி இந்த இன்ஜினுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் வந்து போர் பெருசு, உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய பிஸ்டன், பட் அது லைட்டராக இருக்குது. குறிப்பிடத்தக்க விஷயமா இதோட ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பிவிடி கோட்டடாக இருக்குது.
ஃபிசிக்கல் வேப்பர் டெபாசிஷன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி ரிங்ஸ் மேலே ஒரு தின்னான ஃபைன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட்னஸை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி வேர் அண்ட் டேரை கம்மி பண்ணுது. இதனால் உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும். பிஸ்டன் ரிங்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபெயில் ஆகாது, வேர் அண்ட் டேர் கம்மியாக இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ஆர்டிஆர் ஆர்ஆர் சீரிஸ், அந்த அப்பாச்சி சீரீஸ்லேருந்து உருவானது. அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் தென் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸும் தராங்க, நல்ல விஷயம். அப்புறம் மூணாவது விஷயமாக நம்ம இந்த கன்சோலுக்கு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுவுமே வந்து அந்த வண்டியிலேருந்து உருவானது தான், ஆர்டிஆர் 310லேருந்து. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஆரம்பித்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறது, ரைடிங் மோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடுது. பார்க்கவும் ஓகே, நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லியே இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா. அப்புறம் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயமும் இருக்குது, எனக்கு பிடிக்காத விஷயமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குது. அந்த 115 kg வெயிட்டும் ரொம்ப ரொம்ப லைட்டான ஹேண்டில் பாரும்